அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் என்னன்னா, நம்ம எல்லாரும் அறிந்த தெய்வம், தெரிந்த தெய்வம், மக்களை தன்னை நாடி வரக்கூடிய மக்களை கண்ணும் கருத்துமாக போற்றி பாதுகாத்து வரக்கூடிய சமயபுரம் அருள்மிகு மாரியம்மனை பற்றி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். இந்த திருக்கோவிலில் தான் வைஷ்ணவி தேவி ஆதியில் கோயில் கொண்டு இருக்கா. வைஷ்ணவி தேவி எப்படி இருக்கா அப்படின்னா, கோரைப்பற்கள் மற்றும் சிவந்த கண்களோட ஆங்கார ரூபினியாக இருந்திருக்கா. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தியாக இருக்காரு. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபினியா இருந்திருக்கா. இவளோட ருத்ராம்சம் பொறுக்க முடியாம பூசகர்கள் எல்லாமே ரொம்ப திண்டாடி இருக்காங்க. சரி, இவளோட சினம் தணிக்க ஒரு வழி வேணும்னு தேடி இருக்காங்க. அப்போ அந்த கோவிலோட ஜீயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்திருக்காரு. இவ்வளவு ஆங்கார ரூபினியா இருக்கக்கூடிய இந்த அன்னைய வேறு இடத்திற்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு அன்னையோட திருவுருவ சுமந்துட்டு பக்தர்கள் ஒரு காட்டுப்பாதையில பயணிச்சிருக்காங்க. அந்த காட்டுப்பாதையை கடந்து பார்த்தோம்னா ஒரு அரண்மனை இருக்கு. ஒரு அரண்மனை மேடு. அதை பார்த்த பக்தர்கள் அந்த அரண்மனை மேடு ஒரு உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய அரண்மனை. அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவன் தன்னுடைய தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு சீதனமாக தர கட்டிய கோட்டை அதுன்னு சொல்றாங்க. அதுதான் கண்ணனூர்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பினால அந்த கோட்டையும் அதனை சுற்றி இருந்த நகரமுமே அழிக்கப்பட்டுருச்சு. அந்த இடம் வேப்ப மரங்கள் நிறைந்த ஒரு காடா மாறி இருந்தது. இந்த வேப்பங்காட்டுக்குள்ள இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்தோட பக்தர்கள் அதுதான் அம்பாள் கோயில் கொள்ள தகுந்த இடம்னு முடிவு செஞ்சு ஒரு ஓலை குடிசையை கட்டி அம்பாளோட திருவுருவை அதில் வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. கண்ணனூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள்ங்கிறதுனால கண்ணனூர் மாரியம்மன்னு அவளுக்கு பேர் வந்துச்சான். வேப்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததுனால வேப்பங்காற்று அவளை குளிர்விக்குது. கொஞ்சம் அம்பாள் சாந்தமாயிருக்கா. தான் கோயில் கொண்ட இடத்தை செழிக்க செய்ய மனம் கணிஞ்சிருக்கா. இந்த நிலையில தான் தென்னாட்டின் மீது படையெடுத்து விஜயநகர மன்னர் தன்னோட படைகளோட கண்ணனூர் காட்டில் முகாமிட்டிருக்காரு. அப்போ அங்கிருந்த அம்மன் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்திருக்காரு. அன்னையோட தோற்றமே அவருக்கு பெரும் தைரியத்தை கொடுத்துச்சான். தாயே, நான் தொடங்க போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க நீ அருள்வாய். போர் முடிஞ்சு முடிசூடியதும் திரும்பி உனக்கு ஒரு அற்புதமான கோயிலை கட்டி கொடுக்குறேன்னு வேண்டியிருக்காரு. கண்ணபுரத்தாள்கிட்ட வேண்டிட்டா எதுதான் கிடைக்காது சொல்லுங்க. வெற்றி மன்னன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்காரு. அதுதான் அந்த திருக்கோவில் தான் மாரியம்மனோட கோயில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் அவள் ஈடு இணை இல்லாதவள். பாதிக்கப்பட்டவரோட கண்ணீருக்கு நிச்சயமாக இவளிடம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பா. அம்மான்னு அழைச்சிட்டு ஓடி காப்பவ சமயபுரத்தா. கருணையே வடிவா இருக்கக்கூடியவ. அதனால தான் இன்னைக்கும் லட்சமாக மக்கள் இந்த திருக்கோவிலுக்கு இவளை வணங்கிட்டு போறாங்க. இவள் எப்படி இருக்கா, கருவறையில இவ எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அம்பாள் கருவறையில சுகாசினியாக காட்சி கொடுக்கறான்னு சொல்றாங்க. 27 நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தனக்குள்ள அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இங்கு அருள் பாலிக்கிறான்னு ஆன்றோர்கள் சொல்றாங்க. இவளோட திருமேனி மூலிகைகளால் ஆனது. அதனால அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க. சமயபுரத்தாளோட கருவறையின் பின்பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா, அன்னையோட பாதங்களை வைத்து வழிபாடு செய்யறாங்க. இதற்கு மலர் சூடி தீபமேற்றி வழிபாடு பண்றாங்க. இங்கே இன்னும் ஒரு தகவல் என்னன்னா, இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சம ரூபத்தில் வலம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி சமயபுரத்தான் நகர்வலம் வருகையில் அவளோட கால் கொலுசு ஒலி கேட்கக்கூடிய பாக்கியம் நிறையா பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்குதுன்னு பக்தர்கள் பரவசமடைஞ்சு சொல்கிறாங்க.
இவள் வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவச்சியாகவே மக்களால் வணங்கப்படுறா. அன்னை சமயபுரத்தாளோட சந்நிதிக்கு வந்து வேண்டிட்டா தீராத நோய் தீர்கிறதுன்னு சொல்கிறா. அதனால தான் பக்தர்களோட துன்பங்கள் தீர அன்னை சமயபுரத்தாலே பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? இந்த பச்சை பட்டினி விரதம் எப்பொழுது நடக்குதுன்னா மாசி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே பூச்சொரிதல் விழா வந்து நடைபெறும். வழக்கமாக எல்லா திருக்கோவில்கள்லையுமே பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருக்கிறது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்பாளே விரதம் இருக்கிறான். இதுதான் பச்சை பட்டினி விரதம்னு சொல்கிறாங்க. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் திருவிழாவோட இவளோட பச்சை பட்டினி விரதம் ஆரம்பமாகுது. பூச்சொரிதலின் பொழுது அம்மனுக்கு பூக்கள் ஏராளமாக வந்து குவியும். விரத காலமான மாசி மாதம் முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்கும் 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் இங்கு நிவேதனம் வந்து படைக்கப்படுது. சாயரட்ச பூஜையின் பொழுது இளநீர், மோர், பானகம், துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்து படைக்கப்படுது. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனோட சேர்ந்து பச்சை பட்டினி விரதத்தில் கலந்துக்கிறாங்க. நம்ம சமயபுரத்தில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் சமயபுரத்தால் மனதார நினச்சி வழிபட்டாலே போதும், அவள் ஓடி வந்து நம்மை காப்பாள். இந்த 27 நாட்களில் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் தினமும் ஒரு வேளையாவது அவளை நினைத்து உணவை துறந்து சமயபுரத்தாளை மனதார வழிபட்டால் அவள் நம்முடனேயே இருந்து நம்மை காப்பாள். இங்கு புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு அம்மன் முன்பாக புதிய மூங்கில் தட்டில் பச்சரிசி, தேங்காய் பழம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் காய்கறிகளை சமர்ப்பித்து மக்கள் வந்து பூஜை செய்கிறாங்க. இந்த திருக்கோவிலோட இன்னொரு விசேஷமான வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு தூளி பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இங்கே நேர்ந்துக்கிட்டு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் கரும்பு தூளி எடுத்தல் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கு இன்னுமே நிறைய சிறப்புகளையும் அருளையும் ஐஸ்வர்யங்களையும் மக்களுக்கு தந்து கொண்டிருப்பவள் அன்னை சமயபுரத்தாள். அவளை சரணடைந்தால் மட்டுமே போதும். நாம் செய்யக்கூடியது அது ஒன்று தான். அன்னை சமயபுரத்தாள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை வந்து நடத்தியிருக்கலாம். அதை பற்றின சுருக்கமான ஒரு பதிவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஏன்னா நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே வந்து அன்னை சமயபுரத்தாளோட மகிமைகளை மற்ற பக்தர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் நீங்கள் முழுமையாக கேட்டீங்க. ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.